சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் உள்ள மேதின பூங்காவில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தற்போது உரையாற்றி வருவதை நேரலையில் பார்க்கலாம். இது புதிதாக அல்ல, ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து அந்த பணியை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த மே தினத்தை கொண்டாடக்கூடிய எல்லா பகுதிகளை, எல்லா உரிமைகளை பெற்றிருக்கக்கூடிய அமைப்புதான் நம்முடைய தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை. காரணம், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்கிறார், பணியாற்றி இருக்கிறார். அதற்காக வாதாடி போராடி என்னென்ன உரிமைகளை எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பது தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1967 தமிழகத்தில் அண்ணா தலைமையில நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு, தொழிலாளர்கள் தினமாக இருக்கக்கூடிய மே 1ஆம் நாளை அரசு விடுமுறையாக அறிவிக்க அது சட்டமாக்கி தரப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதைத் தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் அறிஞர் அண்ணா அவர்கள் மே தினத்தை அரசு விடுமுறையாக ஏற்படுத்தி தந்ததை மனதில் வைத்துக் கொண்டு, அது வெறும் அரசு விடுமுறையாக மட்டுமல்ல, ஊதியத்தோடு கூடிய விடுமுறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் அதை நிறைவேற்றி தந்தார்கள். ஆக அது மட்டும் இல்ல, மத்தியில VP சிங் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் மாநிலத்திலே மாத்திரம்தான் மே தினம் என்பது அரசு விடுமுறையாக இருக்கிறது. எனவே இது மாநிலத்திலே மட்டுமல்லாமல் இந்திய அளவில மத்திய அரசு அலுவலகங்களுக்கும் மே தின விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்களால் VP சிங் அவர்களுக்கு எடுத்து சொல்லி, அதற்கு பிறகு VP சிங் அவர்கள் அதையும் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். ஆக இப்படி பல நிகழ்வுகளை நாம் எடுத்துச் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது மேதின பூங்கா இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது நேப்பியர் பூங்காவாகத்தான் விளங்கிக் கொண்டிருந்தது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் உள்ள மேதின பூங்காவில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் உரையாற்றிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.